அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நியூஸ் வந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் கட் பண்ணியிருந்தாங்க 6.50 6.25% வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லி எலெக்ஷன், ஸோ புது சிஎம் வர போறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மோடி கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப டெல்லியிலுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஎம் அதே பிஜேபியை சேர்ந்தவங்க வரப்போறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். இருந்தாலுமே கூட மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ஸோ கொஞ்சம் மேலே வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஒரு இண்டெக்ஸாக இருக்கட்டும், சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங். இந்த க்ளோசிங் எவ்வளோ தூரம் நடக்கும், நாளைக்கு ரெக்கவரி ஆகுமா? இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோவை பிரேக் பண்ணிட்டு, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு டெக்னிக்கல் வைஸ் சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் மேபி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 177 பாயிண்ட்ஸ் டவுன் சைடு தான் பிரேக் அவுட் நடந்தது. பட் நியூஸ் படி பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எதுவுமே நடக்கல. ஒரு டெக்னிக்கல்ஸ் படி ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு, ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் தான் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு எந்த மாதிரி நடக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பை அண்ட் செல் ஈக்குவலாக தான் நடந்திருக்கு. ஒரு கால் ஆப்ஷனையும் சரி, ஒரு புட் ஆப்ஷனையும் சரி, பை அண்ட் செல் ஈக்குவலாக நடந்திருக்கு. மற்றபடி நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க. ஹெவியாக பை பண்ணல, பட் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்எஸ்சில மொத்தம் பார்த்தீங்கன்னா 2956 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 627, டிக்ளைன்ஸ் பார்த்தீங்கன்னா 2258, அன்சேஞ்சு 71. ஸோ 52 வீக் ஹைல 30 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 150 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட்ல 66, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்யூட்ல 179 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ பாசிட்டிவா கம்பேர் பண்றப்ப நெகட்டிவ் மோர் தென் 3 டைம்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மடங்குக்கு மேல இன்னைக்கு ஸ்டாக்ஸ் டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாக்ஸுமே ஓரளவு டவுன் தான். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர்ல வந்த ஐபிஓ நிறைய ஒரு நல்ல மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஐபிஓஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டவுன் தான் இருக்கு. அதாவது 2024ல வந்த ஒரு டாப் 10 ஐபிஓஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் தான் இருக்கு. ஸோ நாளைக்கு எந்த மாதிரி நடக்கும், இந்த டவுன் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வரத்துக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ எதனாலனா இந்த பிரேக் அவுட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டபிள்யூ பிரேக் அவுட்டோட நெக் லைன் இதுதான் 49,648. அப்படியே இறங்கினா கூட இந்த 49,648ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையர்ஸ் மேலே கொண்டு க்ளோஸ் வச்சிருக்கிறாங்க. ஒரு ஹையா பிரேக் பண்ணாலோ இந்த ஹையா பிரேக் பண்ணா மட்டும் பை சைடு போங்க. அதாவது 2 ஆப்ஷன் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிற கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹையா பிரேக் பண்ணா பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் 50,800. ஸோ லோவை பிரேக் பண்ணா கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. லோவை பிரேக் பண்ணாலோ ஒரு கேப் டவுன் விழுந்தாலோ இந்த 49,648ங்கிறது ஸோ அகைன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் 2 ஸ்கிரிப்ட்ல இருக்கு. எந்தெந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டிக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ். ஸோ பேங்க் எக்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இதுதான் 56,303. ஸோ எட்ஜில் தான் நிற்குது பேங்க் எக்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனல் பிரேக் அவுட். இந்த சேனல் நான் லாஸ்ட் ஒரு வீடியோ ப்ரிடிக்ஷன் வீடியோவில் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக செல்லிங் பாசிபிள் அப்படின்னு. ஸோ இது எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 23,000 வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் நிஃப்டியில் இருக்கு. ஸோ இன்னைக்கு லோ 23,316. ஸோ லோவை பிரேக் பண்ணா மட்டும் செல்லிங் சைடு போங்க. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ வெயிட் பண்ணி லோவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் செல்லிங் சைடு போங்க. அவசரப்பட்டு செல்லிங் சைடு போக வேணாம். லோவை பிரேக் பண்ணட்டும், இறங்கினா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23,000 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் நிஃப்டி 50ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23,200 வரைக்கும் டவுன் ஆகும். அடுத்த சப்போர்ட் ஜோன் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,200. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் தான்.
ஏன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த பேட்டர்ல தான் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்னா இந்த லோ தான் 11,600. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 to 150 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ சென்செக்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா ரெக்கவரி எடுக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ எதனால அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன். இந்த இடம் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிற இடம் வந்து ஒரு சப்போர்ட். ஸோ கண்டிப்பா இங்க வந்து பார்த்தீங்கன்னா 78,245 வரைக்கும் ரெக்கவரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து சென்செக்ஸ்ல இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், சென்செக்ஸ், பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரெக்கவரி எடுக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. நிஃப்டி மட்டும் தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா இது சார்ட் பேட்டர்ன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் சொன்னேன், லோவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெக்கவரி எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லைன் வந்து பார்த்துடலாம். ஸோ ஆக்சிஸ் பேங்கோட சப்போர்ட் ஜோன் வந்து 1011. ஸோ 1011 இதையும் பிரேக் பண்ண கீழே வந்துடும், லோவை பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸா கீழே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லாமல் இந்த 1011க்கு மேலே ஓப்பன் ஆனா ஸோ அகைன் வந்து ரெக்கவரி ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ஆக்சிஸ் பேங்க்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொட்டாக் பேங்க். ஸோ கொட்டாக் பேங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரேக் அவுட். கிட்டத்தட்ட ரொம்ப நாளா எந்த இடம் தான், இந்த இடம் தான் ஒரு 1040. டிசம்பர்ல இருந்து ஒரு 2 மாசமா பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடக்கல. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸும் பக்கத்துல தான் இருக்கு. ஒரு பெரிய பிரேக் அவுட்னு சொல்லிட முடியாது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 27 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த 27 பாயிண்ட்ஸுக்கு மட்டும் நம்ம எய்ம் பண்ணி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சப்போஸ் நாளைக்கு 1940 வந்து என்ட்ரி கொடுத்தா கூட இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47 பாயிண்ட்ஸ், இல்லைன்னா ஹையா பிரேக் பண்ணா ஒரு 20 பாயிண்ட்ஸ், ஒரு சின்ன டார்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் வந்து கொட்டாக் மஹேந்திரா பேங்க்ல வந்து இருக்கு. ஸோ மூணாவது டிவிஸ் லேப். ஸோ டிவிஸ் லேப்போட சப்போர்ட் ஜோன் வந்து 6,212. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 6,212, சப்போர்ட் ஜோன் வந்து 5,360. கிட்டத்தட்ட பாருங்க 6,212 இருந்து ஸோ டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. லோவை பிரேக் பண்ணா ஸோ 5,800 இல்லைன்னா 5,750 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து டிவிஸ் லேப்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு 3 ஸ்டாக்ஸ். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரெக்கவரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த நெக்லைனோட ரேஞ்ச் வந்து 49,648. ஸோ அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இன்னும் வரல, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கொண்டு வந்து மேலே நிறுத்தி இருக்காங்க, ஒரு ஹேமர் கேண்டல் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ ஹையாக பிரேக் பண்ண பேங்க் நிஃப்டியில் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கேப் டவுன் விழுந்தா கூட ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.